நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் கேட்கறதுக்காக வந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானையும் எல்லா சித்தர் பெருமகன்களையும் வணங்கிக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷத்தில் பிறகுது. சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கார். கடகராசிங்கிறது சந்திரனோட வீடு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போய் ஆட்சியில் உட்கார போகிறார். அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார், கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்காரு. புத்தி காரகன், நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் பலமிழந்து வக்கரம் அடைஞ்சு கடகராசியில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, பலம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் சூரிய பகவானோட வீடான சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் கேதுவோடு சேர போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் நீதிகாரகன் கும்பராசியில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் பலமிழந்து போய் இருக்கார். ராகு குருவோட வீட்டில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் உட்காந்துருக்கார். இதுதான் இந்த நவ கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம் அப்படிங்கிறது. இதை நாம் சரியாக கணிச்சா மட்டும்தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சரி, உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது? ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வக்கரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது. அதாவது அர்த்தாஷ்டமம் அப்படிங்கும்போது முதல் பிரச்சனை என்ன செய்யணும்னா, நம்ம உடம்பு விஷயத்தில் தான் கை வைக்கும். அது கொஞ்சம் அப்பப்போ சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ அந்த சனி பலமிழந்து போய் வக்கர நிலை அடைஞ்சிருக்கார். இதனால் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். தடைகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். எந்த வேலையை தொட்டாலும் அதில் எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. எவனா ஒருத்தன் குறுக்க நமக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தடையை உண்டாக்குவான். ஒரு வரன் பார்க்க போனோம்னா மாப்பிள்ளை அப்படி இல்லை பொண்ணு இப்படி இல்லை அவங்க அது செய்ய மாட்டாங்க இது செய்ய மாட்டாங்க ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி தட்டி விட்டு திருமண தடை உண்டாகிறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காத அமைப்பு, இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு மன உளைச்சலாக இருக்கும். இனிமேல் அது இருக்காது. தடைகள் எல்லாமே உடையுது. சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு விதமான வருத்தம் இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கையே தத்திரம் பிடிச்ச மாதிரியே இருக்குது, ஒரு வேளை குலதெய்வம் எதுவும் வீட்டுக்கு இல்லையா, வீட்டுக்குள்ளே ஒன்றும் தெய்வ அனுக்கிரகங்கள் எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். இப்போ அந்த நேர்மறை ஆற்றல்ங்கிறது கிடைக்கிறத நீங்களே உணர தொடங்கிடுவீங்க. மாதம் பிறந்து ஒரு 13 நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய நல்லது அப்படிங்கிறது உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஏதோ கடவுள் கொஞ்சம் கருணை காமிச்சிட்டாரு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதனால் வீட்டில் கடை திறப்பு விழா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது, ஒரு மனை கோல்றது, கட்டின கட்டடம் பாதியில் நிற்கிது அதை தொடர்ந்து கட்டுறது, திருமண பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, வரன் பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைகள் கொஞ்சம் நல்ல செய்திகள்ங்கிறது வரும். அதுமாதிரி பெண் பிள்ளைகள் இருந்ததுன்னா ருதுவாகி சடங்கு செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நடக்கும். ஆக மொத்தம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்க போகுது. அதோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கிற குருவோடு சேர்ந்துருக்கார். அதாவது குரு உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட குரு பகவான் 7வது வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களோட ராசியை பார்க்குறாரு. அவரோட ராசி அதிபதி செவ்வாயும் சேர்ந்துருக்கார். அப்படிங்கும்போது குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகி அதுவும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை உருவாக்கி கொடுக்குது. கல்யாணம் பண்ணலாம், காது குத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் நேரம் ரொம்ப நல்லா கூடி வந்திருக்கு. அதுமாரி தொழில் ரீதியான வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்கும். இடம் பூமி வாங்குறது தொடர்பாக கொஞ்சம் சிந்திக்க தொடங்குவீங்க. சரிப்போ நமக்குன்னு ஒரு மனையாவது வேணும், ஒரு பிளாட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறதையும் செய்வீங்க. ராசிக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அதாவது வாழ்க்கை துணை, ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ அவங்கள குறிக்கக்கூடிய இடம். கூட்டு தொழில் கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது, நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல குருமங்கல யோகம் உண்டாகுது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செஞ்சாலும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பரவாயில்ல, நமக்குன்னு 4 பேர் இருக்கா, நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பு உங்களுக்கு இருக்கும். நமக்கு துணைக்கு ஆள் இருக்குடா, எது வேணாலும் செஞ்சு பார்த்துருவோண்டா அப்படின்னு ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கலாம்.
அது மாதிரி தொழில் கூட்டாளிகள் ரொம்ப கடுமையாக உழைச்சி உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுப்பாங்க. கூட்டாளிகளுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது இருக்கும். தொழில் செஞ்சோன்னா சரிப்போ நான் 10 நாளைக்கு உங்களால் வர முடியலனாலும் சரிப்போ அவன் பர்சனல் வேலையை பார்க்கட்டும், நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதனால் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளுக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும். அதுமாரி இணையரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால ஒரு பெண்களை எடுத்துக்கிங்களேன், கணவருக்கு நல்ல வேலை அமையல, இல்லை கணவர் பொறுப்பு இல்லாமல் இருக்கார், ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாரு, இப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே மாற்றம் வரும். கணவர் குடும்ப பொறுப்பை உணர்ந்து செயல்பட தொடங்குவார். அதுமாரி தகாத சவகாசம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், இப்போ அதை விட்டு விலகி வருவாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது. ஒரு தகாத சகவாசம், ஒரு தப்பான பெண் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இதனால் வீட்டில் அடிதடி சண்டை, ஒரு நிம்மதி இல்லை, பிள்ளைகளை பார்க்கவே எங்களால் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் பண்ணுற எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு புள்ளையோ கிடந்து பரிதவிக்குது, இப்படி இருந்தவங்களாம் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. இதுக்கு மேலே குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதுமாரி மனைவி வழியில் ஆண்களுக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு மாமனார் வீட்டில் ஒரு பாக பிரிவினை நடக்குது, ஏதோ பிள்ளைக்குன்னு பார்த்து ஏதோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தேடி வரும். நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி மனைவி வழியில் ஒரு சொத்து சேர்க்கை, ஒரு பவுனு கிடைக்கிறது, ஏதோ ஒரு ரூபத்தில் வாய்ப்பு, வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி மனைவி படிச்சிருக்காங்க, வீட்டில் சும்மா இருக்காங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்க மனைவிக்கு இப்போ வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கடகராசியில் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியான புதன் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஒரு எதிர்பார்ப்புகள் ஈடேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான். நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறைய வீட்டில் நடக்கும். அதே நேரத்தில் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக புதன் இருக்கார் அப்படிங்கிறதால கொஞ்சம் காசு பணம் வர்றதில் தாமதமாகும். 13 தேதிக்கு பிறகு புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அந்த 13 தேதிக்கு முன்னாடி காசு வராது. ஒரு தொகை செலவானால் தான் இன்னொரு தொகை வரும். கையில் 10 ரூபான்னு வச்சிருக்கவே முடியாதுங்கிற அமைப்பு. 13ஆம் தேதிக்கு பிறகு புதன் வலுவடைகிறார். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சிந்தையில் தெளிவு இருக்கும். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து முடிவெடுக்க முடியாமல் கடந்திருப்போம். இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா அப்படின்னு. அந்த மாதிரியான இனங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தெளிவான மனநிலையோடு இருப்பீங்க. இதை தான் நாம் செய்யணும், இதை செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கார். தொழில்ஸ்தானத்தில் அவர் இருக்கிற நேரத்தில் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். மனைவிக்கு வேலை கிடைக்க முயற்சி செஞ்சுங்க. ஒரு அதிகாரியை பார்க்குறேன், அரசியல்வாதியை பார்க்குறேன்னா இப்போ பார்க்கலாம், வேலை கிடைக்கும். அதுமாரி வீட்லேயே ஒரு தொழில் செய்யணுங்கிறாங்க, ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாமா ஜோசியரை அப்படின்னா ஒரு குறுகிய முதலீட்டில் வச்சு கொடுக்கலாம். அது ஒரு லாபத்தை பெருகும், ஒரு உதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்குவீங்க. கொஞ்சம் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அரசியலில் ஒரு ஆர்வம் கிடைக்கும். பொறுப்புகள் தேடி வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். வேலைக்கு போகிற இடத்துல ஊதிய உயர்வு கிடைக்கும். இதான் ரொம்ப முக்கியம். ஏதோ நானும் கச்சேரிக்கு போனேங்கிற கதையாக வேலைக்கு போனவங்களாம் இனிமேல் ஒரு விருப்பத்தோடு வேலைக்கு போவீங்க. பரவாயில்ல, 10 ரூபா சம்பளத்துக்கு என்னத்தரா வேலை செய்கிறதுன்னு நினச்சேன், இப்போ சம்பளம் கூட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம சந்தோஷமாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக ஊழியர்களோட ஆதரவு, மேலதிகாரிகளோட அனுசரணை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட போகிற மாதமாக தான் இருக்க போகுது. குறிப்பாக அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வக்கரம் அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நேர்மறை சக்திகளை பெருக்கி கொடுக்கும். அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசியிலே இருக்குது, லாபஸ்தானத்துலேயும் இருக்குது, 3வது வீட்லேயும் இருக்குது. காசு பணம்ங்கிறது வல்லனாலும் கடைசி நேரத்தில் வந்துடும். எந்த ஒரு காரியத்தையுமே காசை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு இல்லை, ஆரம்பித்தா தானாக நடக்கும். 3ல் குரு பார்வை இருக்கும்போது சகோதரர்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட போகிற ஒரு மாதம். வாழ்க்கையோட ஒரு ஸ்டெப்பு முன்னேற்றத்தையாக இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருவீங்கிறத உறுதியாக சொல்லலாம். தினமும் குளித்து முழிவிட்டு முருகப்பெருமானை மனசார வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகள், வயதில் முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.